எனக்கு அன்பான தேனி பிளஸ்ஸிங் ஏஜி சர்ச்சுடைய விசுவாச தங்கங்களுக்கும் இந்த யூடியூப் வழியாக இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கவும் பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே குடும்பமாய் சபையாக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பான மக்களே, இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தரை பாடி உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். நம்முடைய தகப்பனை ஒரு நாளும் துதிக்காம இருக்க முடியாது. நம்முடைய தகப்பன் மட்டுமே துதிகளுக்கு பார்த்தர். ஆண்டவருக்கு மகிமையாக இப்பொழுது நாம் யாவரும் கர்த்தரை பாடி உயர்த்தி ஆராதித்து அப்பாவுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அன்பான விசுவாச மக்களே, உங்கள் வீடுகளிலே இப்பொழுது நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு மகிமையாக எந்த தொல்லையில்லாதபடி முழங்கால் படியிட்டு குடும்பமாக கண்களை மூடி அப்பா நாமத்தை உயர்த்தி பாடி ஆராதிக்க போகிறோம். முதலாவது பரிசுத்த ஆவியானவருடைய கிருபை, ஆவியானவரை வரவேற்று அவர் நாமத்துக்கு மகிமையாய் தேவ பிரசன்னத்துக்காக ஏங்கி பாடுவோம். அல்லேலூயா. நன்றி. கண்களை மூடி தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே பரிசுத்த ஸ்தானத்தில்
இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சேர்ந்து ஆராதிக்கிற பிள்ளைகள் மூலமாய் பிதாவின் சித்தம் நிறைவேற இயங்குகிறோம் ஐயா. தூய ஆவியின் கைகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விசையாய் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கர்த்தர் இந்த ஆராதனையை ஆஸ்வதிக்கும்படி ஆண்டவர் வரணும். அவருடைய பிரசன்னம் அதிகமாய் நமக்கு வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மாறவும் மறுரூபப்படுத்தவும் இந்த ஆராதனையை ஆஸ்வதிக்கும்படி அருமையான நம்மத்தில் இருக்கிற பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுவாங்க. ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவரே, நன்றி செலுத்துறேன். மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தாவே ஆராதிக்க நாமத்தை மகிமைப்படுத்த துதிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி. செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, நாள் ஆராதனைக்கு ஆசீர்வதிப்பீராகப்பா. பாடுடன் பாடுமாய் கர்த்தரை ஒவ்வொரு கர்த்தரை பேசணும்னா சொல்லிக்கிற கர்த்தாவே, அதாவது கர்த்தாவே பிரசனம் தனனை கொண்டாடுமா சொல்லிக்கிற கர்த்தாவே, அவையோடு குவையோடு போய் தொழுதுகளை கர்த்தாவே பேசணும்னா சொல்லிக்கிறையா. தரங்களை ஒப்புக்கொள்கிறோம்ப்பா. ஆவியான கர்த்தாவே, நாட்களே நாங்கள் என்ன காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்தாவிலே விரும்பினே கர்த்தாவே தாசமாய் கர்த்தரை வெளிப்படுத்தமா சொல்லிக்கிறப்பா. கேட்கிறார் மாத்திரமல்லப்பா, அதுபடியான வாழ்க்கையை வாழ கர்த்தரை அனுகிரகம் வரணுமா சொல்லிக்கிறேன். யாரை கற்பனைக்கிறோம் துதி கனமில்லாமைக்கே சேர்க்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் சொல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு மகிமையாக நாம் யாவருக்கு தெரிந்த ஒரு பாடல் யெகோவா தேவனே யெகோவா கர்த்தர் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். கை தட்டி உற்சாகமாய் மனமகிழ்ச்சியாய் அப்பாவை கம்பீர சத்தத்தோடு பாடுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி.
நமக்கு தேவையே கிருபை. கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொன்னான் காபிரியேல் மரியாளை பார்த்து. ஆண்டவருக்கு மகிமையாக ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். பாடுவோம், என்ன எனக்கு இல்லாம போனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமையா. எது என்னை விட்டு போனாலும் பரவாயில்ல, உங்க கிருபை என்னை விட்டு போகக்கூடாதுப்பா. உங்க கிருபையின் மேல் கிருபை. ஆமென். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவார் தீமோத்தேயுவுக்கு, என் குமாரனே கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையிலே நீ பலப்படு என்று சொல்லுவார். எதிலே பலப்படுறோமோ இல்லையோ, எதுல முன்னேறமோ இல்லையோ, எதுல சத்துவப்படுறோமோ இல்லையோ, அப்பாவுடைய சகல கிருபையிலும் பலப்படுத்துற தகப்பனோடு இணைந்து அப்பா நாமத்தை உயர்த்துவோம். என்ன எனக்கு இல்லாம போனாலும் கிருபை எனக்கு போதுமையை பாடல் சேர்ந்து பாடுவோமா? உன்னத பாடல் புஸ்தகத்துல இந்த பாட்டு உண்டு. என்ன எனக்கு இல்லாம போனாலும் உங்க கிருபை எனக்கு போதுமையை பாடல் பாடுவோம். உன்னத பாடல் புஸ்தகத்துல 1243வது பாடல். ஆமென். சேர்ந்து பாடுவோமா?
குறித்து மேன்மை பாராட்டுவோம் அப்பா. ஒரு நாளும் நாங்கள் முறிந்து விட மாட்டோம். ஒரு நாளும் நாங்கள் தோற்று போவது இல்லை. நன்றி. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தகப்பன் இதுவரைக்கும் தம்முடைய தோள்ல சுமந்துட்டு வந்துட்டு இருக்கிறார். இந்த தகப்பன் செய்த நன்மைகள்லாம் நம்ம எப்படி பாடுறது? எந்த உயர்ந்த வார்த்தையை சொல்லி பாடினாலும் அதுக்கு அவர் நிகரில்லாதவர், உயர்ந்தவர். எந்த ஒரு மேன்மையை சொன்னாலும் அது அவருக்கு பொருத்தமில்லை, அதை விட மேலானவர். வசனம் சொல்கிறது, எந்த ஸ்துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் மேலாக உயர்ந்திருக்கிறவர் என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட நம்முடைய அப்பாவை சேர்ந்து பாட போறோம். எப்படி பாடுவேன்? என் இயேசு எனக்கு செய்தது, என் ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்கார் நான் ஆத்தும ஆதாயம் செய்வேன்னு சொல்லிட்டு உணர்ந்து உணர்ந்து பாட போறோம். பாடுவோமா மக்களே? அப்பாவுக்கு மகிமை. அல்லேலூயா. இமேஜின் ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோமா?
ஆண்டவருக்கு மகிமையாக அந்த அழைப்பின் பாடலை அன்பு சகோதரன் சாம் பாடும் பொழுது அவரோடு சேர்ந்து நாம் சேர்ந்து பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தின கர்த்தருடைய பிள்ளைகளை நம்மை அழைத்தவர் நம்முடைய எஜமானன் அவர்தான், நம்முடைய ஆதாரம் அவர்தான். சேர்ந்து பாடி அவரோடு இணைந்து பாடுவோம். ஆண்டவருக்கு மகிமை. நன்றி. அவருடைய தயவுல தான் நம்ம பிழைக்கிறோம் இந்த பூமியில, இந்த உலகத்துல. அப்பா பார்த்து சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் அப்பா பார்த்து கையெடுத்து கும்பிட்டு சொல்லுங்க, எஜமானனே 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 Amen.
அதாப்பா உண்மை. இன்னைக்கு வரைக்கும் நிரூபிக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு இமைப்பொழுதும் நீங்க உண்மை உள்ளவர்கிறத என் வாழ்நாள் முழுவதும் எங்களை எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீங்க நிரூபிக்கிறீங்கப்பா. உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, உங்களுக்கு இதை ஜீவ வழியாய் தருகிறேன். உண்மை உள்ளவரே, ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எங்களை நன்றி தகப்பனே. உங்க பரிசுத்த நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். அல்லேலூயா. எங்கள் அருமை தகப்பனே, கடந்த நாட்களில், கடந்த புதன்கிழமை அருமையான உங்க பரிசுத்தவான் அருமை அண்ணனும் ஐயாவுமாய் இருக்கிற பேட்ரிக் ஜாஷுவா அண்ணன் உங்க ராஜ்யத்திற்கு வந்துட்டாங்க. எங்க நாட்கள்ல அப்படி ஒரு பரிசுத்தவானை நீங்க வாழ வைத்ததுக்காக நன்றி அப்பா. அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்துட்டு நாங்க கைதட்டிட்டு பெருமைப்பட்டு போறது ஒரு பக்கம் இருந்தாலும், எங்க வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை, ஒரு எளிமை, ஒரு பாரம் உங்களுக்கு உண்மையாய் அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு வாழுகிற கிருபைக்காக ஒரு பேட்ரிக் ஜாஷுவா அண்ணன் போயிட்டாங்கப்பா. எங்க வாழ்நாள்ல, எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, திருச்சபைகள்ல ஏகப்பட்ட பேட்ரிக் ஜாஷுவா அண்ணன்களை எழுப்புங்கப்பா. இந்த தேசங்களுக்காக எழுப்புங்க தகப்பனே. அவரை இழந்து வாடுகிற, அவர் விட்டு சென்ற அவருடைய மக்கள், மருமக்கள், பேர குழந்தைகள், அநேக பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆதரப்படுத்துங்க. எங்களுக்கு ஒரு முன்மாதிரியா அவரை வச்சுக்கீங்கப்பா. நன்றி தகப்பனே. எங்க வாழ்க்கையில ஜெபத்திலையும் கொடுக்கிறதுலையும் தியாகத்துல ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக எப்பொழுதும் எப்பொழுதும் எங்களை அர்ப்பணிப்போடு வாழும்படிக்கு கிருபை தாங்க அப்பா. இந்த கொரோனா பாதிப்பிலிருந்து இந்த தேசத்தை காப்பாத்துங்கப்பா, காப்பாத்துங்கப்பா. யாரும் நரகத்துக்கு போகக்கூடாதுப்பா. பிளீஸ்பா, பிளீஸ்பா தகப்பனே. ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்குது. ஒரு பக்கம் ஆலயம் பூட்டப்பட்டிருக்குது, இன்னொரு பக்கம் தேசம் அழிஞ்சுக்கிட்டு இருக்குப்பா. தகப்பனே, எங்களுடைய மமதையை மன்னிச்சிருங்க, எங்க மேட்டிமையை மன்னிச்சிருங்க, எங்க உதாசீனத்தை மன்னிச்சிருங்க, எங்களுடைய இருமாப்பை மன்னிச்சிருங்க. பாரம் இல்லாமல் எங்கள் சுயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுக்காக மன்னிச்சிருங்கப்பா. பிளீஸ்பா, ஒரு விஷயம் இறங்கி ஜனங்களை காப்பாத்துங்கப்பா. இந்த மக்களுக்காக நிக்கிறோம், கெஞ்சிரும். அவங்க நரகத்துக்கு போகக்கூடாதுப்பா. பரலோகத்துல உதவி செய்யுங்க. வெகு சீக்கிரமாய் தகப்பை ஒரு மகாபெரிய எழுப்புதலை கொடுக்க போறதுக்காக நன்றி. வரக்கூடிய எழுப்புதல்ல அடியனையும் குடும்பத்தையும் என் விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த தேசத்தில் இருக்க அத்தனை வரையும் பயன்படுத்துங்கப்பா. அத்தனை பரிசுத்தவான்களையும் மிஷனரிகளையும் எல்லா தேவனுடைய நாசர்களையும் தேவ பிள்ளைகளையும் கையெழுத்து பயன்படுத்தும். தேவக்கரை அர்ப்பணிக்கிறோம், தூய ஆவியின் கையில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான பிள்ளைகளே, நாம் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்னதாக கர்த்தருடைய விசுவாச பிள்ளைகளாகிய பிளஸிங் ஏஜி சர்ச் விசுவாச பிள்ளைகளுக்கு நான் தாழ்மையோடு அன்போடும் உரிமையோடும் சொல்லுகிற கருத்து என்னவென்றால், இந்த 3 மாதங்கள் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வராத மக்கள், வர முடியாத மக்கள், தயவாக நாட்களை இழுக்காதபடிக்கு தயவாய் சீக்கிரம் நீங்கள் நேரத்தை ஒதுக்கி, நாளை ஒதுக்கி கர்த்தருடைய பாதத்துக்கு நீங்கள் மட்டுமோ அல்லது குடும்பமாகவோ வந்து
ஆண்டவர் சமூகத்திலே ஒரு மணி நேரமாவது ஜெபித்து விட்டு போங்கள், துதித்து விட்டு போங்கள். மக்களே, வீடுகளிலே ஜெபிக்கிறீர்கள், அதை இல்லை என்று சொல்லவில்லை, மறுப்பதற்கு இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்திலே உங்களுடைய கால்கள் படும் பொழுது தேவனுடைய ஆலயத்திலே கர்த்தர் வீற்றிருக்கிறார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் நேரத்தை ஒதுக்கி பிள்ளைகளோடு நீங்கள் வந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்த அன்போடு அழைக்கிறேன். விசுவாச பிள்ளைகள் ஏற்கனவே அநேக தேவ பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் தவறாமல் வந்து ஒரு மணி நேரம் உங்களுக்கு கிடைத்த நேரத்திலே வாய்க்கின்ற நேரத்தை ஒதுக்கி வந்து கர்த்தர் நாமத்தை பாடி துதித்து ஜெபித்து விட்டு போங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் வசனத்தை தியானிக்க போகிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 21வது வசனத்தை படியுங்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு பேசும்படி ஜெபம் பண்ணுவோம். எங்களை உண்டாக்கினவரே, எங்களை தம்முடைய பிள்ளையாக ஆக்கினவரே, மறுபடியும் பிறக்க செய்தவரே, எங்களை பெற்றவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் அப்பாவுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்தி, அப்பா இந்த நல்ல காலை வேளையிலே கர்த்தர் எங்களோடு இடைப்படுங்கப்பா, நீங்க பேசுங்கப்பா. செய்வதறியாது திகைக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க வழியை காட்டுங்கப்பா. வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற ஆண்டவர், தேவையோடு வாழுகிற பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்தவர், அவங்களுடைய தேவையை சந்தித்து நிறைவாக்கி உங்க பிள்ளைகளை சாட்சிகளாய் எழும்பி உங்களை பிரசித்தப்படுத்த கிருபை செய்யுங்கப்பா, பயன்படுத்துங்கப்பா. உடைய அடியானுடைய ஆவி ஆத்தும சரத்தை தூய ஆவியின் கைகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பிதாவுக்கு சித்தம் இல்லாத ஒரு வார்த்தை கூட என் வாயில் வரக்கூடாது தகப்பனே. ஆவியானவரே, நீங்க மட்டுமே இடைப்படணும் ஐயா. பரிசுத்த ஆவியானவருடைய முழு ஆளுகைக்கு பிதாவின் சித்தம் நிறைவேற்றப்பட தூய ஆவியின் கைகளுக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். வானம் பூமி படைத்தவர் அநாதி தேவனாகிய நம்முடைய தகப்பன் அவரை துதிப்பதற்கென்றே ஒரு தேவதூதர் கூட்டத்தை உண்டாக்கி வைத்திருந்தார். அந்த தேவதூதர் கூட்டம், கேரு கூட்டம் அவருக்கு விரோதமாய் எழும்பி சிந்தித்த பொழுது அந்த இடத்திலிருந்து கீழே விழத்தள்ளிவிட்டு இன்றைக்கு வரைக்கும் அவரை துதிப்பதற்கு இரவு பகலாய் தேவ தூதர்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிபாடி கொண்டிருக்கிற அந்த தேவ தூதருடைய துதிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தகப்பன் தேவ தூதனை பார்க்கிலும் சற்று சிறியவனாக மனிதனை உண்டாக்கினார். மனிதனை உண்டாக்கின நோக்கமே அவரை துதித்து அவர் நாமத்தை உயர்த்த, அவர் யார் என்று இந்த பூமிக்கு வெளிப்படுத்த மனிதனை உண்டாக்கினார். அப்படிப்பட்ட மனிதனை உண்டாக்கி சிநேகத்தோடு வைத்திருந்த அந்த மனிதனை விழுந்து போன தேவதூத கூட்டமாகிய சாத்தானுடைய கூட்டம், சாத்தானாய் மாறி போன கூட்டம் வஞ்சித்து நம்முடைய தகப்பட்ட சவால் விட்டு என்னைய துதிக்கிற ஸ்தானத்திலிருந்து கீழே விழத்தள்ளிட்டு என்னை விட சற்று சிறியவனாக்கப்பட்ட மனுஷனை உண்டாக்கி அவனை பிள்ளைங்கிற ஸ்தானத்துக்கு கொண்டு வர போற. எனவே நான் உங்களை தெய்வம்னு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த மனுஷனை ஏமாத்தி வஞ்சித்து அவனை என்னை தெய்வம் என்று சொல்ல வைத்து எனக்கு உண்டாக்குற நரகத்திற்கு அந்த மனுஷனையே, நீ யாரை உண்டாக்குனாயோ அந்த மனுஷனையே எனக்கு உண்டாக்குற நரகத்துல அவனை கொண்டு போவேன்னு சொல்லி அவன் சவால் விட்டு அந்த எண்ணத்தோட
இன்றைக்கு வரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். 2020 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆண்டவர் தன்னையே பலியாய் தருவதற்கு மனிதன் செய்த பாவத்து நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தம் அதற்குரிய விலைக்கரையத்தை அவர் தானே செலுத்த முன்வந்து ஆவியான தேவன் மனிதனாய் இந்த பூமியிலே வெளிப்பட்டு நீங்களும் நானும் செய்த, அதாவது ஆதாம் முதல் இனி வரக்கூடிய கடைசி மனுஷன் வரைக்கும் செய்ய வேண்டிய அத்தனை பாவம், அட்டூழியம், அக்கிரமம், சாபம் எல்லாவற்றையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அதற்கு பரிகாரமாய் தன்னையே பலியாய் கொடுத்து மரித்து உயிர்த்தெழுந்தார். ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் வெளிப்பட்ட தேவகுமாரனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் வெளியாக்கப்பட்ட தேவகுமாரன், அந்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பிதாவுடைய வலது பாரசத்திலே உங்களுக்காய் எனக்காய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆக துதிப்பதற்காய் நீங்களும் நானும் படைக்கப்பட்டோம். அப்படி படைக்கப்பட்ட எல்லா மனுஷனும் அவரை துதிக்கணும் அப்பா விரும்பினாலும், அவரை துதிப்பதற்கென்றே ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினாராம். தெரிந்தெடுத்தல் வேற, பிரித்தெடுத்தல் வேற, முன்குறித்தல் வேற, அழைத்தல் வேறு. ஆனால் ஏற்படுத்தினார். நாம் சொல்லுவோம் அநேக வேளைகளிலே, அவன் அதுக்குனே பிறந்தவையா, அவன் அதுக்குனே நியமிக்கப்பட்டவன். அதே போல அப்பா சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவங்க தான் என் துதியை சொல்லி வருவார்கள். அப்ப அவருடைய துதியை சொல்லுவதற்கு மனுக்குலத்திலே அவரால் ஏற்படுத்தப்பட்ட ஜன கூட்டத்துக்குள்ளே நீங்களும் நானும் இருக்கிறோம் என்கிற மகா பெரிய பாக்கியத்துக்காய் அப்பாவுக்கு கை தட்டி அப்பாவை நன்றி சொல்லுவோம். நன்றி தகப்பனே, உங்களை துதிக்கிற பாக்கியத்தை கொடுத்ததுக்காய் நன்றி. ஆமே, உங்களை உயர்த்துகிற பாக்கியத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திர தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆக இந்த நாளிலே ஸ்தோத்திர ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜனம் என்று சொல்லுகிறார். எந்த ஜனம்? அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். இந்த ஜனம் எந்த ஜனம்? பாருங்கள், ஆண்டவருக்கு மகிமையாக 43ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தினுடைய கடைசி வார்த்தையை படிங்க. உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ என்னுடையவன். வானத்தையும் பூமியையும் பறவைகளையும் ஜீவராசிகளையும் மலைகளையும் குன்றுகளையும் பள்ளத்தாக்குகளையும் சமுத்திரத்தையும் சமுத்திரத்து மச்சங்களையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின சர்வ வல்லவர் சொல்லுகிறார், நீ என்னுடையவன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடையவர்கள். நாம் யாருக்கும் இந்த உலகத்திலே ரத்த உறவுகள் இருந்தாலும் உண்மையான உறவு, உண்மையான நம்முடைய சொந்தக்காரர், நம்மை சொத்தாய் வைத்திருக்கிறவர் நம்முடைய சர்வ வல்லவர் நம் தேவனாகிய கர்த்தர் மட்டுமே. அவர் பெயர் ஏகோவா, ஏகோவா நிசி, ஏகோவா ஷாலோ. அந்த கர்த்தர் சொல்கிறார், நீ என்னுடையவன். கர்த்தருடைய சொத்தாய் எண்ணப்பட்டவன். கர்த்தருடைய சொத்தாய் எண்ணப்பட்டதிலே நான் சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் நீங்கள் உங்களையும் என்னையும் அவர் தம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு அவருடைய சொத்தாக வைத்திருக்கிறார். இந்த முதல் வசனத்திலே சொத்து, அவருடைய சொத்தை எப்படி சொத்து ஆக்கினார்னு சொல்ல விரும்புகிறேன். முதல் வசனத்தை திரும்ப படிங்க, ஆரம்பத்தில் இருந்து. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். என்னுடையவன். சிருஷ்டிக்கப்பட்டவன் யாக்கோபு, உருவாக்கப்பட்டவன் இஸ்ரவேல். தேவ ஜனமே, எல்லா மனிதனையும் அவர்தான் உண்டாக்கினார், எல்லா ஜனங்களையும் அவர்தான் உண்டாக்கினார். ஆனால் இங்கே சொல்லுகிறார், உன்னை சிருஷ்டித்தவரும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவரும். சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாருமே அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் துதிப்பதற்கென்று
அவரால் உருவாக்கப்பட்டவங்க துதியத்தான் அப்பா ரொம்ப விரும்புறார். அவங்க துதிதான் அப்பாவுக்கு சுகந்த வாசனையாய் போகும். அவரால் உருவாக்கப்பட்டவர்கள், சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாரும் இந்துக்கள், முஸ்லிம், ஜைன மதத்தார், பல பிரிவுகள் இருக்கிறார்கள். ஆனால் அவங்கெல்லாம் அப்பாவால் சிருஷ்டிக்கப்பட்டவங்க தான், உருவாக்கப்பட்டவங்க தான். உருவாக்கப்பட்டவங்களுடைய துதிதான் அப்பாவுக்கு சுகந்த வாசனையாய் போகும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உண்டாக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டாலும் நீ உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். யாக்கோபு உண்டாக்கப்பட்டவன், சிருஷ்டிக்கப்பட்டவன். சிருஷ்டிக்கப்பட்டவன் எனக்கு விளாவரியா பேச எனக்கு நேரம் இல்லை. யாக்கோபு என்றால் எத்தன். உங்க வாழ்க்கை, என் வாழ்க்கை, பழைய வாழ்க்கை எல்லாம் புராக்கிரதம் நிறைந்ததாய், எத்தர்களாய், எதிரிகளாய், ஆண்டவருக்கு பிடிக்காதவர்களாய், இந்த சமுதாயமே நம்மை வெறுக்கிறவர்களாய், ஆண்டவர் பரலோக ராஜ்யமே நம்மை வெறுக்கிற ஒரு நபராய் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இது சிருஷ்டிக்கப்பட்டவன். ஆனால் உருவாக்கப்பட்ட கூட்டம் என்பது சிருஷ்டிக்கப்பட்ட கூட்டத்திலேயே அவர் தேடி வந்து தொட்டு ரட்சித்து அவருக்கென்று உருவாக்கப்பட்ட கூட்டம். யாக்கோபு தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தன் அண்ணனோடு போராடினவன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25:22 உண்டு. கற்பத்திலேயே அண்ணனோடு மோதினவன். ஆதியாகமம் 25:31 தன் அண்ணனுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் வஞ்சகமாய் வாங்கினவன். விளக்கி பேச நேரம் இல்லை. ஆதியாகமம் 27 15, 22, 23, 35 பார்க்கும் பொழுது தன் பெத்த தகப்பனவே ஏமாற்றி தன் அண்ணனுக்குரிய ஆசீர்வாதத்தை இவன் வாங்கி கொண்டவன். ஏமாற்றுக்காரன், எத்தன். யாக்கோபு என்றால் தட்டி பறிக்கிறவன். அப்படிப்பட்டவன் சிருஷ்டிக்கப்பட்டவன். இப்படிப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட அனுபவத்தோடு அவரால் தெரிந்து கொள்ளப்படாமல் அவற்றை வர முடியாது. ஆனால் சிருஷ்டிக்கப்பட்ட உங்களை என்னையும் அப்பா தேடி வந்து தொட்டு ரட்சித்து பேர் சொல்லி அழைத்து உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்ப சிருஷ்டிக்கப்பட்ட கூட்டம் நிறைய உண்டு. முந்தின ஆதாம் பாவம் செய்கிறவன், பிந்தின ஆதாம் ஜீவனை கொடுக்கிறவர். அல்லேலூயா. முந்தின ஆதாம் வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாதவன். பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணங்களையாவது தீர்க்க தரிசனங்களையாவது அழிக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாத எங்கள் நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று சொல்லுகிறார். மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டவர் நம்முடைய ஆண்டவர். இது உண்டாக்கப்பட்ட நிலைமை. சுபாவம் மாறாது, குணம் மாறாது. குணம் மாறாம, சுபாவம் மாறாம, என் பின்னணியை மாறாம, நான் யார் தெரியுமா, என் குடும்பம் யார் தெரியுமா, நான் இவங்களை விட நான் பெரிய ஆளாக்கும், அவனோட நான் பெரிய ஆளாக்கும், நான் தான் உயர்ந்தவனாக்கும், எனக்கு நிகர் எவருமே இல்லையாக்கும், நான் இப்படி செய்வேனா அப்படி செய்வேனாக்கும், நான் சாதிப்பனாக்கும், எல்லாரும் நான் தான் அறிவாளி. இது சிருஷ்டிக்கப்பட்ட அனுபவம். ஆனால் இயேசுட்ட வந்தவங்க உருவாக்கப்பட்ட அனுபவம் கட்டாய வேண்டும். உருவாக்கப்பட்ட அனுபவம் அவசியம். உருவாக்கப்படவில்லை என்றால் நீங்கள் முழு கிறிஸ்தவனாய் வாழ முடியாது. தெரிந்து கொள்ளுங்கள், படியுங்கள். இப்ப உருவாக்கப்பட்ட அனுபவத்தை படிக்க விரும்புகிறேன். ஆண்டவருக்கு மகிமையாக. அதே யாக்கோபு இஸ்ரவேலாக உருவாக்கப்பட்டான். யாக்கோபு எத்தன், ஏமாற்றுக்காரன். அப்படிப்பட்டவனை ஆண்டவர் சிருஷ்டித்து தெரிந்து கொண்டு அழைத்து இஸ்ரவேலாக உருவாக்கினார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 29ஆம் அதிகாரத்திலே ஆமென் 21 படியுங்கள். ஆண்டவருக்கு மகிமையாக. இஸ்ரவேல் என்று சொன்னால் கர்த்தரோடு போராடினவன் என்று பொருள். கர்த்தரோடு போராடுகிறவன். அல்லேலூயா. 29 ஆதியாகமம் 29:21. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, என் நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியினிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடி வர செய்து 23 படிங்க. அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். 25. காலையிலே இதோ
அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் எண்ணினீர் என்றார். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. 7 வருஷம் வேலை வாங்கிட்டு 7 வருஷத்துக்கு முன்னமே உனக்கு தான் ராகேலை தருவேன்னு சொல்லிட்டு 7 வருஷம் முடிஞ்ச உடனே இவனா கேட்கல, யாக்கோப்பா வந்து தாங்கய்யா 7 வருஷம் முடிஞ்சியா தாங்க என் மனைவி தாங்கின உடனே ரொம்ப தந்திரமா ராத்தியில கல்யாணத்தை வச்சு ஆத்தியில திருமணத்தை வச்சு ஸ்தோத்திரம் ராகேலை கொடுக்க வேண்டிய இடத்துல லேயாளை தள்ளி விட்டான், ஏமாத்தினான். சிருஷ்டிக்கப்பட்ட கூட்டமே, நீ உருவாக்கப்பட வேண்டும் அவசியம். ஏனென்றால் பழைய பாவம் பழைய காரியத்துக்கு தேவன் சரி கட்டுகிற தேவன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உங்களையும் என்னையும் தேவன் புதிதாக்காம பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டார். உங்களை என்னையும் புதிதாக்காம அவருடைய பரிசுத்த ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வர மாட்டாது. உங்களை என்னையும் புதிதாக்குற அனுபவம் இல்லாம உருவாக்க முடியாது, உருவாகாமல் புதிதாக்க முடியாது. படியுங்கள், ஆதியாகமம் 31 1 2 படிங்க. சொந்த மாமனார் ஏமாத்துறாரு. பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். தேவனோடு உறவு வைக்கிற எந்த ஒரு மனுஷனும், உறவு வைக்க விரும்புகிற எந்த ஒரு மனுஷனும், தேவனோடு வாழுகிற எந்த ஒரு மனுஷனும் கட்டாயம் பழைய காரியத்தை எண்ணி மனஸ்தாபப்பட்டு மனம் வருந்த வேண்டும். மனம் திரும்பாத ஒரு அனுபவம் உள்ளவருடைய துதியை தேவன் அங்கீகரிப்பது இல்லை. மனம் திரும்பாத, மறுபடியும் பிறக்காத, பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாத எந்த ஒரு மனுஷனுடைய துதியையும் தேவன் அங்கீகரிப்பது இல்லை. தேவனுடைய ஜனங்களே, அல்லேலூயா. இரவு பகலாய் உழைக்கிறான். இரவு பகலாய் உழைத்து சம்பாதித்த அந்த வருமானத்தை அந்த மந்தையை பார்த்து சொந்த மாமனார் மச்சன் சொல்றானுங்க, என் சொத்தை பூரா அபகரிச்சான் சொல்றானுங்க. ஏன்? உருவாக்கப்படுற அனுபவம் வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமையாக. ஆதியாகமம் 31:7 படிங்க. உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினார். எத்தனை முறை மாற்றினானா? 10 முறை. 10 முறை. தேவ ஜனமே, கர்த்தருக்காய் வாழ ஏங்குகிற கர்த்தருடைய பிள்ளையே, கலங்காதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் தீமையையும் நன்மையாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். சம்பாதிக்கிற பணம் எல்லாம் பொத்தல போட்டது போல காணா போகுதியா? எதுவுமே கையில நிக்க மாட்டேங்குதியா? ஏதோ ஒரு காரியத்தை, நல்ல காரியத்தை செய்ய முடியலையா? ஆமென். வரதை விட எனக்கு செலவு அதிகம் என்று கலங்குகிறீர்களோ? கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் பக்கமாய் திரும்பி உங்கள் வழிகளை சிந்தித்து பார்த்து அவரிடத்திலே திரும்புங்கள் தேவனுடைய பிள்ளைகளை. அல்லேலூயா. அப்ப ஆதியாகமம் 32:6-7 படிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ஆட்கள் யாக்கோபின் இடத்துக்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து, வியாகுலப்பட்டு பயப்படுற ஒரு அனுபவம், உருவாக்கப்படுகிற அனுபவம் இல்லை என்றால் பயமும் வியாகுலமும் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்காதபடி, தேவனோடு ஒப்புரவாகாதபடி, நாம் யாரோடு சண்டையிட்டோமோ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்காதபடி, குடும்பத்துக்குள்ளேயே நாம் கணவன் மனைவியை, மனைவி கணவனை, பிள்ளைகள் பெற்றோரை மனவேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை, சரியான ஒரு இணக்கம் இல்லாத ஒரு ஒப்புரவாகுதல் இல்லை என்று சொன்னால் எந்த நேரமும் ஒரு இனம் புரியாத பயம், ஒரு வியாகுலம் வரும். மாமனார் ஏமாற்றினான், மாமனாரும் மச்சான்களும் முகம் வேறுபட்டு காரி, அதாவது ஸ்தோத்திரம் என்ன சொல்றாங்க, மாமனாரும் மச்சனும் முகம் வேறுபட்டு மாறி மாறி பேசுறாங்க, மாறி தூத்துறாங்க. 10 முறை சம்பளத்தை மாத்துறார் லாபான், யாக்கோபுடைய சம்பளத்தை. உண்மையா உழைக்கிறவனுக்கு. அது மட்டுமல்ல, தான் சொந்த சகோதரனை பல வருஷத்துக்கு அப்புறம்
வராதுன்னு ஆசை வராதா? ஆனா ஆசை வரல, பயமும் வியாகுலம் வருது. தேவ ஜனமே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 32:27-28 படிக்க பார்க்கலாம். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டான். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். போதும் போனீங்க மக்களே. அப்ப சிருஷ்டிக்கப்பட்ட அனுபவத்துல பல தவறுகள், பல விழுகைகள், பாவங்கள், நம்மை மரியாத தேவனுக்கு பிடிக்காத பல மாறுபடாத காரியங்கள், இழப்புகள், சோர்வுகள் எல்லாம் வரும். ஆனால் கிறிஸ்துவுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது உருவாக்கப்படுற சூழ்நிலை வரும். ஆமே. அந்த யாக்கோபு தான் 32ஆம் அதிகாரம் வரும் பொழுது இஸ்ரவேலாக மாறுகிறான். ஆண்டவர் கேட்கிற ஒரு பேர் என்ன? யாக்கோபு. இனி உன் பேர் யாக்கோபு என்று சொல்ல வேண்டாம், உன் பேர் இஸ்ரவேல். நீ தேவனோடு போராடி மேற்கொண்டாய் என்று சொல்லி இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார்கள். தேவனுடைய ஜனமே, நீங்கள் நானும் ஆமேன் உருவாக்கப்படுற அனுபவம் வேண்டும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவருக்கென்று நியமிக்கப்பட்ட மக்கள் என்று நீங்கள் உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் உருவாக்கப்படுவதற்கு அர்ப்பணிங்கள். தேவ ஜனங்களே, நாம் உருவாக்கப்படுவது மிக மிக முக்கியம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோசேப்பு உருவாக்கப்பட்டார். காரணமே இல்லாம அவருக்கு சதி செய்தார்கள். காரணமே இல்லாம அவர் அதிகமாய் மனமடிவாக்கினார்கள். படிச்சு பாருங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 17 படிங்க. அவர்கள் முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. அல்லேலூயா. நாம் எதிர்கால ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு நாம் சில கிரயத்தை கொடுத்து ஆக வேண்டும். அதுதான் உருவாகுதல். ஆண்டவருக்கு தெரியும், யோசேப்புடைய எதிர்காலம் தெரியும். ஆனால் அப்படி தெரிந்தவர் தான் உளையான கிணற்றுக்குள்ளே போடுவதற்கு அனுமதித்தார், சிறைச்சாலைக்குள்ளே போடுவதற்கு அனுமதித்தார், செய்யாத தவறை செய்தான் என்று பழி சுமத்த தேவன் அனுமதித்தார். தேவ ஜனமே, யோசேப்பு உருவாக்கப்பட்டார், தாவீது உருவாக்கப்பட்டார். எனக்கு நேரம் இல்லை, சீக்கிரமாய் போய் விடுகிறேன். யோசேப்பு உருவாக்கப்பட்டார், தாவீது உருவாக்கப்பட்டார், மோசே உருவாக்கப்பட்டார். ஏன் பவுல் கூட சொல்லுகிறார் கலாத்தியர் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 3 வருஷம் நான் அரபி தேசத்திற்கு போய் அங்கே இருந்தேன் என்று சொல்கிறார். 2ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுதே 14 வருஷம் முடிந்த பின்பு பர்னபாவுடனே கூட எருசலேமுக்கு போனேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில உருவாக்கப்படுற அனுபவம் வேண்டும். காரணமே இல்லாமல் நாம் பாய்க்கப்படுவோம், காரணமே இல்லாமல் பழி சுமத்தப்படுவோம், காரணமே இல்லாமல் நம்முடைய சொத்துக்களை அல்லது நமக்கு உடைமைகளை எடுத்துக்கொள்வார்கள். காரணமே இல்லாமல் தாவீது சொல்லுகிறார் அல்லவா, ஸ்தோத்திரம், நான் எடுத்துக்கொள்ளாததையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதாயிற்று என்று சொல்லுகிறார். உருவாக்கப்படுற அனுபவம், எதிர்கால ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு உருவாக்கப்படுதல் மிக மிக முக்கியம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ ஜனங்களே, ஸ்தோத்திரம். அப்ப உருவாக்கப்பட்டவங்க தான் இவருடைய ஜனம். அடுத்து உபத்திரவத்தையும் சோதனையும் சகித்து நிலைத்திருக்கிறவர்கள் அவருடைய ஜனம். ஆண்டவருக்கு மகிமையாக. ஏசாயா 43:2 படிங்க பார்க்கலாம். ஏசாயா 43:2. அல்லேலூயா. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த வசனம் முழுவதும் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ ஜனங்கள் கடந்து போகிற பாதை. இந்த உலகத்தின் பாதையிலே அக்கினிக்குள்ள போய்கிட்டு இருக்கேன் பாஸ்டர், அக்கினி ஜுவாலை என்னை பற்ற போகிறது என்று சொல்லுகிறீர்களா? கலங்காதிருங்கள். தண்ணீர்களை கடந்துகிட்டு இருக்கிறேன், ஆறுகளை கடந்துகிட்டு இருக்கேன், மூழ்கி போயிருவேனோ, கலங்க வேண்டாம். அப்பா சொல்லுகிறார், தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்பா சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆயினும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, எபிரேயர் புஸ்தகத்தில் நான் பார்க்கும் பொழுது அம்மன் தேவனுக்கு மகிமையாக 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. எபிரேயர் 10:37. ஆமென். ஸ்தோத்திரம். வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். 10:37. ஆண்டவருக்கு மகிமை. ஸ்தோத்திரம். 2 தெசலோனிக்கர் புஸ்தகம் 1:4 படிங்க. 2 தெசலோனிக்கர் 1:4. ஆமென். ஆண்டவருக்கு மகிமையாக. ஸ்தோத்திரம்.
சிவாலதி அத்தரபரவி அந்தரபா. நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். யாக்கோபு புஸ்தகத்திலே பார்க்கிறோம், 1:12 படிக்கிறோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தமிழத்தில் வாக்குத்தத்தம் பண்ண ஜீவ கிரீடத்தை பெறுவான். எபிரேயர் புஸ்தகம் 2:10 பார்க்கிறோம், அல்லேலூயா, அவர்தாமே பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, உபத்திரவம் சோதனையிலே நிலைத்து நிற்கிறவர்கள் அவருடைய ஜனங்கள். மூன்றாவதாக சொல்லுகிறேன், உண்டாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு சோதனை உபத்திரவத்தில் உறுதியாக நின்றதால் அந்த ஜனம் கர்த்தரால் கனம் பெற்ற ஜனம். ஏசாயா 43:4 படிங்க. 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். தேவ ஜனமே, உங்களை யார் கனப்படுத்துறாங்களோ இல்லையோ கர்த்தர் கனப்படுத்தி இருக்கிறார் அவரை துதிப்பதற்கு. நீங்க சிருஷ்டிக்கப்பட்டீங்க, உருவாக்கப்பட்டீங்க, சோதனை உபத்திரவங்கள்ல சகிச்சு நிலை நிறுத்தப்பட்டோம். அது மட்டுமல்ல, நிலை நிறுத்தப்பட்டது மட்டுமல்ல, நிலை நின்றதுனால அவரால் கனப்படுத்தப்பட்டிருக்கிறோம். யோசேப்பு கனப்படுத்தப்பட்டார். ஆமென். எந்த சொப்பனை பல ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லி அண்ணன் தம்பியின பகையை சம்பாதிச்சாரோ அந்த சொப்பனம் நிறைவேறுகிறது. பல வருஷம் கழித்து எல்லாரும் விழுந்து வணங்குகிறார்கள். பார்வோன் யோசேப்பை கூப்பிட்டு சொல்லுகிறான், இனி எனக்கு அடுத்த ஸ்தானம் யோசேப்பு நீதான். ஆமென். உன்னுடைய உத்தரவு இல்லாமல் எகிப்து தேசம் எங்கும் எவனும் வெல்லப்பட அசைக்கூடாது. என்ன ஒரு கணத்தை பாருங்கள் தேவ ஜனங்களே, ஸ்தோத்திரம். யாக்கோபு கனப்படுத்தப்பட்டது, யோசேப்பு கனப்படுத்தப்பட்டார், தாவீது கனப்படுத்தப்பட்டார், மோசே கனப்படுத்தப்பட்டார், சொல்லிக்கொண்டே போகலாம். அதே போல உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தேவன் கட்டாயம் கனத்தை தருவார். நீங்கள் உருவாக்கப்படுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் கட்டாயம் கனம் உண்டு. அடுத்தபடியாக சொல்ல விரும்புகிறேன், அவருடைய ஜனம் மிக முக்கியமான பாயிண்ட். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட மக்கள் தான் அதிகமான கனம் பெற்ற மக்கள். நீங்க ஏசாயா 43 ஆண்டவருக்கு மகிமையாக 10 வசனம் படிச்சு பாருங்க. அல்லேலூயா. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் இயேசு கிறிஸ்து எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் தனியே இருக்கவில்லை. அவர் தேவகுமாரன் நமக்குள்ளே இருக்கிறார். யூதராஜ சிங்கம் நமக்குள் இருக்கிறார். அவரும் நானும் இணைந்து தான் இருக்கிறோம். அந்த இணைப்பை பார்த்து தான் பிதா உங்களுக்கு எனக்கு மனம் இறங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய தகப்பை நமக்கு மனது உருகிறார், இறக்கப்பாடுகிற மக்களை. அப்ப கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. 43:12 படிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு மகிமையா. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்றேன். கர்த்தர் தவிக்க விடாத ஜனம், தவிக்க விட மாட்டார் கர்த்தர் அவருடைய ஜனத்தை, கனப்படுத்தின ஜனத்தை. அதே அதிகாரம் 43 18-20 வரைக்கும் படிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு மகிமையாக. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். போதும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். தேவ ஜனமே, ஒரு வேளைக்கு நீங்க விழுந்து கிடக்கலாம், எழுந்திருங்க. அப்பா சொல்றார், முந்தினதை விட்டு போனது போகட்டும், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். காரணம், நீ விழுந்துட்டேன்னு உன்னை விட்டுட்டு நான் போக முடியாது. நீ ஏன் ஜனம், இந்த ஜனம் என்னால் ஏற்படுத்தப்பட்ட ஜனம். அல்லேலூயா. தோற்று போய்விட்டேன் என்று சோர்ந்து போகாதே. உன் தோல்வி மாறட்டும்,
உனக்கு ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். திரும்ப திரும்ப சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஜனம், அதாவது உண்டாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு உபத்திரவத்தையும் துன்பத்தையும் சோதனையும் சகித்து அதிலே நிலை நிற்கிற கூட்டம், நிலை நின்றதுனாலே கர்த்தரால் கனப்படுத்தப்பட்ட கூட்டம். அந்த கனப்படுத்தப்பட்ட கூட்டம் மிக முக்கியமாய் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு இணைத்து துதிக்கிற கூட்டம், அவரால் தவிக்க விடாத கூட்டம். அந்த ஜனம்தான் இந்த ஜனம். இந்த ஜனம் என்று ஆண்டவர் இவர்களைத்தான் சொல்லுகிறார். அந்த ஜனம் துதிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஜனம். நமக்கு நம்ம வேலை நடக்குதோ இல்லையோ அவரை துதிக்க நிறுத்தக்கூடாது. ஆமென். துதிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஜனம். துதியுடைய முக்கியத்துவம், துதியுடைய மேன்மையை நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் ஒன்று மட்டும் காமிச்சு நான் போக விரும்புகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம். ஆண்டவருக்கு மகிமையாக 21, 22 படிங்க. பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆயுதம் சாதிக்க முடியாததை ஆராதனை சாதிக்கும். அறிவு சாதிக்க முடியாததை துதி சாதிக்கும். எவ்வளவு பெரிய ரெக்கமெண்டேஷன் கொண்டு போய் முடியாத விஷயத்தை தேவ சமூகத்தில் முழங்கால் பள்ளி துதிக்கும் பொழுது துதி போய் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணும். வெகு சீக்கிரம் இந்த தேசத்திலே காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்திலே துதிக்க துதிக்க காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நல்லவர். ஆமென். துதிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட கூட்டம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு அடையாளம் சொல்றேன். அப்பா சொல்லியிருக்காங்க. 149ஆம் சங்கீதம் 149 8ஐயும் 9ஐயும் படிங்க. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கற்கொள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. இந்த கணம் பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். கையில இருவரும் கருக்குள்ள இந்த பட்டயமும், வாயில கர்த்தர் பரிசுத்தர் மகத்துவம் உள்ளவர், என் தகப்பனுக்கு இணை யாருமே இல்லைங்கிற இந்த 2 அடையாளம். இந்த ஜனம் என்று சொல்வதற்கு முதல் வெளியரங்கமான அடையாளம் இதுதான். நான் அதிகமாக படிக்க எனக்கு நேரம் இல்லை, நான் சொல்லி விரும்புகிறேன். தேவன் நல்லவர். இந்த பாயிண்ட் நமக்கு முக்கியமான பாயிண்ட். வீட்டில் படிச்சுங்க, இந்த செய்திக்கு அப்புறம் படிச்சுட்டாங்க. இந்த அதிகாரத்தில் 43ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு இஸ்ரவேல்னு ஆரம்பிச்சு மேன்மை சொல்லி எதிர்பார்ப்பெல்லாம் சொல்லி ஜனங்களை வச்சிருக்கிற மேன்மையெல்லாம் ஜனங்களை எந்த இடத்துல வச்சிருக்கான்னு சொல்லி சந்தோஷப்பட்ட தகப்பேன் 22வது வசனம் வரும் பொழுது அதே யாக்கோபு சொல்ல படிச்சு பாருங்க. ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். அப்படியே தொடர்ந்து படிச்சுக்கோங்க, நேரம் இல்லை. அப்பா ரொம்ப வேதனையோட முடிக்கிறார். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது ரொம்ப உற்சாகமா இருக்குது, ஆனால் முடிக்கும் பொழுது மிகுந்த வேதனையோட அப்பா முடிக்கிறார். கடைசி அந்த கடைசி வசனம் சொல்லுது, உன்னை பரிசுத்த குலைச்சலாக்குவேன், சாபத்தை கொடுப்பேன். ஆகையால் நான் பரிசுத்த குலைச்சலாக்கி நான் சாபத்தை கொடுத்து உன்னை நிந்தனைக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? எனக்கு நீ துதிக்கல, என்னை நீ கனப்படுத்தல, நான் எவ்வளவு மேன்மை கொடுத்து சிருஷ்டித்து என் ஜனம்னு சொல்லி மாறி அணைச்சு உன்னை உருவாக்கி நீ
கேட்டதெல்லாம் கொடுத்து, நீ உன் ஜபத்துக்கெல்லாம் பதிலை கொடுத்து, நீ நினைக்கிறதெல்லாம் நான் ரொம்ப ஈஸியா லெகுவ நடக்க பண்ணி உன்னை கரம் பிடிச்சு வலதுகையை பிடிச்சு நீ பயப்படாத நான் கூட இருக்கேன்னு சொல்லி எத்தனையோ பேயின் போராட்டங்கள், எத்தனையோ மனுஷ போராட்டங்கள், எவ்வளவோ உனக்குள்ளேயே பல போராட்டங்கள், குடும்ப போராட்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள், உன்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாத போராட்டங்களுக்கு நான் ஓடோடி வந்து பெத்த தாய் தன் பிள்ளைய மாறி சொல்றது போல பல சமயம் உன்னை மாறி சும்மாட்டு கலங்காத பயப்படாதுன்னு சொல்லி ஆதரப்படுத்தி கொண்டு வந்தேன். ஆனால் என்னை நீ பாவங்களால் சங்கடப்படுத்தினாய். எனக்கு அந்த வார்த்தை தான் ரொம்ப இருக்கும். அந்த வார்த்தை ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 22ஆம் வசனத்துல ஆரம்பிச்சு 22 24 வரைக்கும் படிங்க பார்க்கலாம். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் ஜலித்து போனாய். உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை. உன் பலிகளாலே நீ என்னை கனமண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். நீ எனக்கு பணங்களால் சுகந்த பட்டையை கொள்ளாமல் உன் பலிகளின் நினைத்தினால் என்னை திருப்தியாக்காமல் உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி போதும். சிருஷ்டிக்கப்பட்ட யாக்கோபே, உருவாக்கப்பட்ட இஸ்ரவேலே, அவர் பார்வைக்கு அழகுள்ளவனாய் தெரிந்த கர்த்தருடைய ஜனமே, என் விசுவாச பிள்ளையே, என் தகப்பனே, தாயே, அக்கா, தங்கச்சி, அண்ணா, தம்பி, என் பெத்த பிள்ளையே, தகப்பேன் நம்முடைய மன ஆதங்கத்தை கொட்டுகிறார். உன்னை இதுக்காகத்தான் படைச்சேன், இதுக்காகத்தான் ரட்சித்தேன், இதுக்காகத்தான் அபிஷேகித்தேன். ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை என்ன நீ கொடுக்கலையே, எனக்கு செலுத்த வேண்டிய துதி என்ன செலுத்தலையே, இதற்கெல்லாமோ நீ திட்டமிடுகிறாய். ஆனால் எனக்கு கொடுக்க வேண்டிய துதியை, எனக்கு செலுத்த வேண்டிய கணத்தை, எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த பலியை, நீ இனத்தை நீ கொடுக்காமல் இருக்கிறாய். அது மட்டுமல்ல, இதெல்லாம் போட்டு பொறுமையா சகிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னுடைய பாவங்கள்னால் என்னை ரொம்ப நீ சங்கடப்படுத்துற. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது மிகுந்த உற்சாகத்தோடு ஆரம்பித்து சோகத்தோடு துக்கத்தோடு முடிகிறது. தெய்வ ஜனமே, கர்த்தரால் நியமிக்கப்பட்ட, கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஜனமே, தேவ பிள்ளையை, கடைசியாய் இந்த கடைசி நிமிஷத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஜாக்கிரதையாய், எச்சரிக்கையாய், பயத்தோடு, மிகுந்த நடுக்கத்தோடு அப்பாவை துதித்து மகிமைப்படுத்தி கனப்படுத்தி அவருக்காக வாழ உருவாக்கப்பட, சோதனை உபத்திரவங்களை சகிச்சு நிலை நிற்க, அவரால் கனப்படுத்தப்பட, கிறிஸ்துவோடு பெருக கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். உங்கள் ஜெபத்துக்கு கட்டாயம் பதில் வரும். இப்பொழுது படுகிற எந்த கஷ்டமும் உங்களுக்கு நிரந்தரமில்லை. நீங்களும் நானும் படுகிற எந்த வேதனையும் சோதனையும் சோகமும் அழுகையும் தவிப்பும் எதுவுமே நிரந்தரம் இல்லை. கட்டாயம் தகப்பன் உங்களை என்னை சந்தித்து இனி தீங்கை காணாதிருப்பாய், கர்த்தர் உன் நடுவிலே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? என் அன்பு தகப்பனே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க உங்க கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. என் அன்பு தகப்பனே, உங்க பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரப்பா. அப்பா, யாக்கோபா இருந்த எங்களை இஸ்ரவேலாய் நீங்க உருவாக்கி தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரம், அக்கினியிலும் தண்ணீரிலும் ஆண்டவரே ஆறுகளிலும் எங்களோடு கூட இருந்து நாங்கள் மூழ்கி போய் விடாதபடி, ஆண்டவரை எரிந்து போக விடாதபடி என் கூடவே இருந்து எங்களை பாதுகாத்தீங்கப்பா. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா. எங்களை கனப்படுத்துறதுக்காக நன்றிப்பா. கிறிஸ்துவோடு இணைத்து எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நன்றிப்பா. ஆனாலும் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காமல் இருந்ததுக்காக
மன்னித்துக் கொள்ளுங்கப்பா. எத்தனையோ பொருத்தனைகளை இன்னும் நாங்கள் ஒழுங்கா செலுத்தல தகப்பனே. எத்தனையோ ஆண்டவற்றை வைத்த நேர்ச்சையை நாங்கள் செலுத்தல தகப்பனே. இப்படி செய்வோம் என்று சொல்லி தீர்மானித்தோம், அதை இன்னும் நாங்கள் துவக்கவே இல்லை தகப்பனே. எங்களை மன்னிச்சிருங்கப்பா, உடைய பிள்ளைகளை மன்னிச்சிருங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே. ஐயா, கெஞ்சி கேட்கிற தகப்பனே, இந்த 43ஆம் அதிகாரம் துவங்கும் பொழுது மிகுந்த உற்சாகத்தோட சந்தோஷமா நீங்க ஆரம்பிக்கிறீங்க. ஆனா முடிக்கும் பொழுது தகப்பனே மிகுந்த வேதனையும் துக்கத்தோட முடியும் தகப்பனே. பிளீஸ்பா, எங்களை தயவாய் மனமிறங்கி எங்களுக்கு மனமிறங்கி அப்படிப்பட்ட அந்த பரிதாபமான முடிவுக்கு யாரும் போய்விடாதபடி காத்துக்கொண்டு ஆண்டவரை உங்களுக்குள் நிலைப்படுத்தி உங்களை துதியை பெருக கிருபை தாங்க, கிருபை செய்யப்பா. எல்லா மக்களையும் ஆஸ்வதிங்க, அர்ப்பணித்த எல்லா மக்களையும் ஆஸ்வதிங்க. என் பிள்ளையுடைய ஜெபத்தை கேட்டலும் அற்புதம் செய்ய தகப்பனே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேங்கிற வார்த்தையின்படி கர்த்தாவே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிற கர்த்தர் அப்படியே பிள்ளைகளை வைத்து ஆதரிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிறார். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் மனைவரோடு கூடியிருக்கிற மக்களோடு இன்றைக்கும் என்னென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். எத்தீங்கும் என்னை அணுகாது, எத்தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 நோயில்லை, 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 தோல்வியில்லை, தோல்வியில்லை, தோல்வியில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, எத்தீங்கும் என்னை அணுகாது. பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.